சத்திய வசனம், இது தேவனின் வசனம். சத்திய வசனம், இது தேவனின் வசனம். நாம் சோர்ந்து போகையில் கரம் கொடுக்கும் நம் தேவனின் வசனம், நம் தேவனின் வசனம். இன்றைய நிகழ்ச்சியில் சகோதரர் சுசி பிரபாகரதாஸ் அவர்கள் செய்தியை வழங்குகிறார்கள். அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்ற தமக்கு அன்பாயிருந்த சீஷனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரீயே, அதோ உன் மகன் என்றார். பின்பு அந்த சீஷனை நோக்கி, அதோ உன் தாய் என்றார். அந்நேர முதல் அந்த சீஷன் அவளை தன்னிடமாய் ஏற்றுக்கொண்டான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய புண்ணிய நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். சத்தியவசன நிகழ்ச்சியை காண்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. இந்த ஊழியங்களுக்காக நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வாராக. நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவானவர் சிலுவையிலே சொன்ன வசனங்களை நாம் தொடர்ந்து கற்று வருகிறோம். சிலுவையின் வசனத்தை புரிந்து கொள்கிறவன் ஆண்டவரை புரிந்து கொள்கிறான், நித்தியத்தை புரிந்து கொள்கிறான். அருமையானவர்களே, இன்றைக்கு நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவானவர் சிலுவையிலே சொன்ன 3வது வசனத்தை நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். யோவான் நற்செய்தி நூல் 19ஆம் அதிகாரம் 26, 27 வசனங்களை நீங்கள் வாசித்து பாருங்கள். இந்த வசனத்திலே நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவின் சிலுவை அண்டையிலே அநேக மக்கள் இருக்கிறார்கள், அருகே நிற்கிறார்கள். ரோம அதிகாரிகள் இருக்கிறார்கள், யூத சமய தலைவர்கள் இருக்கிறார்கள். ஆண்டவராகிய இயேசுவை நிந்திக்கிற ஒரு கூட்டம் இருக்கிறது, ஆண்டவரை நேசிக்கிற கூட்டம் இருக்கிறது. குறிப்பாக ஆண்டவருடைய தாயாரும் அவருடைய நெருங்கிய சீடனான அங்கே யோவானும் அங்கே நின்று கொண்டிருக்கிறார். இந்த காட்சியை தான் யோவான் 19ஆம் அதிகாரத்திலே நாம் காண முடிகிறது. முதல் வசனமானது உண்மையாகவே மன்னிப்பின் வசனமாகும். 2வது வசனமானது உண்மையாகவே அது ரட்சிப்பின் வசனமாகும். 3வது வசனமானது கரிசனையின் வசனம் என்று சொல்லலாம். த வேர்ட் ஆஃப் கம்பேஷன் என்று சொல்லலாம். மனது உருக்கத்தின் அல்லது கரிசனையின் அங்கே வசனம் என்று விளக்கி கூறலாம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையின் அண்டையிலே அங்கே இயேசுவின் தாயார் நிற்கிறார்கள், இயேசுவுக்கு நெருங்கிய சீடன் இருக்கிறார். இயேசுவின் தாயார் ஆண்டவரை அதிகமாய் நேசித்தவர்கள். ஆனால் அதே சமயத்திலே இயேசுவின் அந்த கோர பாடு மரணம் அவருடைய ஆத்மாவிலே பட்டியம் உருவினது போல உருவி சென்றது. இதை பல ஆண்டுகளுக்கு முன்பாக தீர்க்கன் மூலமாக கர்த்தர் உரைத்திருந்தார். அந்த பாடுகளை கண்ட அந்த பெண்மணி உடைந்து அவள் சிதைந்திருந்திருப்பாள். அதே சமயத்திலே ஆண்டவரே நம்பி பின்பற்றின யோவான் ஆண்டவருடைய மார்பிலே எப்போதும் சாய்ந்திருந்து அவருடைய நாடி துடிப்பை அறிந்து கொண்டவன் இந்த யோவான். ஆண்டவரை அதிகமாக நேசித்தவன், ஆண்டவர் மேல் அதிக அன்பு கூர்ந்தவன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் அவன் மேல் அதிகமாய் அன்பு கூர்ந்தார். அப்படிப்பட்ட யோவான் தன்னுடைய போதகர், தன்னுடைய மேசியா சிலுவையிலே மடிகிறார் என்கிற அந்த கோர காட்சியை கண்டபோது அன்பின் சீடனுடைய உள்ளமும் உடைந்து நைந்து போயிருக்கலாம். 2 பேருடைய வாழ்க்கையுமே நம்பிக்கை இல்லாத நிலையில் இருக்கலாம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் நியாயப்பிரமாணத்தை தீர்க்க தரிசனத்தையும் அழிக்க வந்தது அல்ல, அதை நிறைவேற்றவே வந்தேன் என்று சொன்னார். ஆகவே நியாயப்பிரமாணத்தில் சொல்லப்பட்ட எல்லா காரியங்களையும் அவர் நிறைவேற்றினவராக காணப்பட்டார். இங்கே பெற்றோர்களை கனம் பண்ண வேண்டும் என்பது திருமுறையின் போதனை. அதே போதனையே நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவானவர் தன்னுடைய சிலுவையின் மரண அந்த பாடுகளின் அந்த கடைசி நிமிடங்களில் கூட அருமையாய் தன் தாய்க்கும் தன்னுடைய சீடனுக்கும் செய்ய வேண்டிய அந்த நிலையை செய்தார். தன்னை நம்பியிருந்த தாய்க்கும் தன்னை பின்பற்றின சீடனையும் அவர் மரண நேரத்திலே கூட கைவிடவில்லை. அவர்களுக்கு செய்ய வேண்டியதை செய்தார், அவர்களுக்கு செய்ய வேண்டிய பொறுப்புகளை நிறைவேற்றினார் என்று நாம் காண முடிகிறது. ஆண்டவர் தாயை பார்த்து சொல்கிறார், அதோ உன்னுடைய மகன் என்று யோவானை சுட்டி காண்பித்தார். சீடனான யோவானை பார்த்து தாயை நோக்கி அவர் சொல்கிற வார்த்தை என்ன? அதோ உன் தாய் என்று சொன்னார். ஆகவே அருமையானவர்களே, அதோ உன் மகன் என்றும் அதோ உன் தாய் என்றும் சொல்கிறாரே, இதனுடைய பொருள் என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த அருமையான யோவான் சீடனும் ஆண்டவரின் தாயாகிய மரியாளும் இருவருமே யூதர்கள்தான். ஒரு கோணத்திலே பார்த்தால் அவர்கள் நெருங்கிய உறவினர்கள்தான்.
ஆனால் அதே சமயத்திலே பல ஆண்டுகள் பழகினவர்கள், உறவினர்கள். இருந்தாலும் கூட அவர்கள் சொந்த மகன் அல்ல யோவான், சொந்த தாய் அல்ல மரியாள். ஆகவே இந்த 2 பேருக்கும் ஆண்டவர் சொல்லுகிற காரியம் என்ன? அதோ உன் மகன் என்று சொன்னார், அதோ உன் தாய் என்று சொன்னார். பிரியமானவர்களே, ஆண்டவரை தாய் போல நேசித்த யோவானுக்கு ஒரு தாயை கொடுத்தார். அதே போல மகனை அதிகமாய் நேசித்த அந்த மரியாளுக்கு ஒரு மகனை ஆண்டவர் கொடுக்கிறார். இந்த வசனத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்கிற சில படிப்பினைகளை நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். முதலாவதாக, சிலுவையின் அண்டையிலே வருகிறவர்களுக்கு புதிய உறவுகள் கிடைக்கின்றது. நியூ ரிலேஷன்ஷிப்ஸ். அருமையானவர்களே, நாம் எங்கேயோ பிறக்கிறோம், எங்கேயோ வாழுகிறோம், எந்த கோத்திரத்திலோ பிறந்தோம், எந்த இனத்திலோ பிறந்தோம், எந்த சபைக்கோ நாம் போகிறோம், எந்த கலாச்சாரத்தையும் நாம் பின்பற்றுகிறோம். ஆனால் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நிமித்தம் உலகத்தில் உள்ள ஒவ்வொரு விசுவாசிகளும், ஒவ்வொரு திருச்சபையாரும், ஒவ்வொரு ஊழியர்களும் கிறிஸ்துவினாலே சகோதர சகோதரிகளாக, உடன் பங்காளிகளாக மாறிவிடுகிறோம். ஆகவே சிலுவையின் அண்டையிலே நாம் வரும் பொழுது புதிய உறவுகள் கிடைக்கிறது. இந்த செய்தியை கண்டு கொண்டிருக்கிற சகோதரனே, சகோதரிகளே, இன்றைக்கு ஆண்டவருடைய அன்பினாலே நீங்கள் எனக்கு சகோதரனாக இருக்கிறீர்கள். சகோதரியே, நீங்கள் எனக்கு சகோதரிகளாக இருக்கிறீர்கள். ஆண்டவருடைய அன்பினாலே நான் உங்களுக்கு சகோதரனாக காணப்படுகிறேன். ஏனென்றால் சிலுவையின் அண்டையிலே யார் வந்தாலும், எவர் வந்தாலும் ஆண்டவர் அவளுக்கு புதிய உறவுகளை தருகிறார். ஒருவேளை உறவுகள் இல்லையே, எல்லா உறவுகளும் என்னை விட்டு போய்விட்டதே, எல்லாரும் என்னை பகைக்கிறார்களே, நான் ஒரு அனாதையை போல நிற்கிறேனே, உறவற்ற அனாதை என்று சொல்லுகிறீர்களா? கலங்க வேண்டாம். சிலுவை அண்டையிலே வாருங்கள். சிலுவை அண்டையிலே வந்தால் உங்களோடு பிறக்காதவர்களும், பிறக்க முடியாத நிலையில் இருந்த மக்களும் உங்களுக்கு கிறிஸ்துவினாலே சகோதர சகோதரிகளாக மாறுகிறார்கள். சவுல் என்பவன் சபையை துன்பப்படுத்தி கொண்டிருக்கிறான். அந்த சவுலை மனம் திரும்புவதற்கு நேராக வழிநடத்துகிற அனனியாவிடத்திலே கர்த்தர் பேசி சவுலிடத்தில் அனுப்புகிறார். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அனனியா சவுலை சந்திக்க வருகிறான். சவுலை சந்தித்த போது அவன் தலையிலே கை வைத்து சகோதரனாகிய சவுலே என்று சொன்னான். ஏனென்றால் மத துரோகியாய் இருந்த அந்த மனிதனை ஆண்டவருடைய அன்பினாலே சகோதரன் என்று அன்போடு அழைக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. எங்கிருந்தாலும், எந்த கோத்திரத்தில் இருந்தாலும், எந்த தேசத்தில் இருந்தாலும், எந்த நிலையில் இருந்தாலும், எந்த சூழலில் இருந்தாலும், அருமையான சகோதரனே, சகோதரிகளே, நம்பிக்கை விடாமல் சிலுவை அண்டையிலே வாருங்கள். சிலுவை அண்டையிலே வருவீர்கள் என்றால் உங்களுக்கு புதிய உறவுகள் கிடைக்கிறது. இங்கே யோவானுக்கு ஆண்டவர் ஒரு தாயை கொடுத்தார், தாய்க்கு ஒரு மகனை கொடுத்தார். பிரியமானவர்களே, தாயில்லாத ஒரு மகனுக்கு, ஒரு சீடனுக்கு தாயை கொடுத்தார். மகனில்லாத ஒரு தாய்க்கு ஒரு மகனாக யோவானை கொடுத்தார். ஆகவே தான் சிலுவை அண்டையிலே வந்தால் புதிய உறவுகள் கிடைக்கிறது. ஆனால் புதிய உறவுகளோடு நின்றுவிடக்கூடாது. சிலுவையுடைய அண்டையிலே வருவர்களுக்கு புதிய உறவுகளோடு புதிய பொறுப்புகள் கிடைக்கிறது. பொறுப்புகளை ஆங்கிலத்தில் ரெஸ்பான்சிபிலிட்டி என்று சொல்வார்கள். ஆகவே உறவுகளை ஏற்றுக்கொள்கிற மக்கள் ஆனால் பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வதில்லை. இன்றைக்கு அநேகர் குடும்பத்திலே மூத்தவனாக பிறப்பார்கள், ஆனால் மூத்த மகனுக்குரிய பொறுப்புகளை செய்வதில்லை. சிலர் கணவனாக இருப்பார்கள், கணவனுக்குரிய கடமைகளை செய்வதில்லை. சிலர் மனைவியாக இருப்பார்கள், மனைவிக்குரிய கடமைகளை செய்வதில்லை. சிலர் ஊழியர்களாக இருப்பார்கள், ஊழியர்களுக்குரிய கடமைகளை செய்வதில்லை. ஆனால் உறவுகளை எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ அதே போல நம்முடைய வாழ்க்கையிலே பொறுப்புகளுக்கும் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். இங்கே வேத வசனத்தை பாருங்கள். நம்முடைய ஆண்டவராக இயேசு சொன்னார், அதோ உன் தாய் என்றார், அதோ உன் மகன் என்றார். இப்படி சொன்ன உடனே என்ன நடந்தது? வேத வசனத்தில் அங்கே யோவான் 27 பின்பு அந்த சீடனை நோக்கி அதோ உன் தாய் என்றார். அந்நேரம் முதல் அந்த சீஷன் அவளை தன்னிடத்தில் ஏற்றுக்கொண்டான். பாருங்கள், தாயை அவன் பொறுப்போடு ஏற்றுக்கொண்டதை வசனத்திலே யோவான் சுட்டி காண்பிக்கிறார். ஆகவே ஆண்டவரண்டே வரும்போது புதிய உறவுகள் கிடைக்கிறது. ஆண்டவரண்டே வரும்போது புதிய பொறுப்புகள் கிடைக்கிறது. பொறுப்புகளை இன்னைக்கு அநேகர் உதாசனம் படுத்துகிறார்கள். உறவுகளை ஏற்றுக்கொள்ள விரும்புகிற அநேகர் பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ள விரும்புகிறதில்லை. பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ளும் போது விலைக்கிரயம் கொடுக்க வேண்டும். பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ளும் போது மற்றவர்களோடு பிணைபட வேண்டிய நிர்பந்தம் வருகிறது. பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ளும் போது மற்றவர்களுக்கு நாம் உத்தரவாதியாக மாறிவிடுகிறோம் இல்லையா?
ஆகவே தான் அருமையான சகோதரனே சகோதரிகளே, இந்த ஆண்டவர் சொன்ன வார்த்தையை கேட்ட சீடனும் தாயும் அப்படியே செய்தார்கள். சீடன் அவளை ஏற்றுக்கொண்டான். அவளோ அந்த சீடனை தன் மகனாக ஏற்றுக்கொண்டதை திருமறையிலிருந்து நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. இந்த செய்தியை கேட்டு கண்டு கொண்டிருக்கிற சகோதரனே சகோதரிகளே, உறவுகளிலேயே என்று கலங்காதிருங்கள். நம்முடைய ஆண்டவராக இயேசுவண்டை நீங்கள் வருவீர்களானால் உங்களுக்கு புதிய உறவுகள் கிடைக்கிறது, புதிய பொறுப்புகள் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கிறது. இது மிக முக்கியமானது. ஆகவே இந்த பொறுப்புகளும் கடமைகளும் மிக முக்கியமான ஒரு காரியமாகும். திருச்சபைக்கு அநேக பொறுப்புகள் இருக்கிறது. மக்களை ஆண்டவரண்டை வழி நடத்துகிற பொறுப்பு, சபையாருக்கு பொறுப்பு உண்டு. போதகருக்காக பிரார்த்திப்பது அந்த பொறுப்பாகும். சபைக்காக கொடுப்பது, சபையை எல்லா சூழ்நிலையும் தாங்குவது சபை மக்களுடைய பொறுப்பாகும். ஒருவேளை குடும்பத்தின் தலைவருடைய பொறுப்பு என்ன? மக்களை சரியாக நடத்துவது, அவர்களை வழிநடத்துவது அந்த பொறுப்பாகும். ஆகவே உறவுகள் இருக்கிற இடத்திலெல்லாம் அங்கு பொறுப்புகள் வருகிறது. நாம் நம்முடைய தேசத்திலே வாழுகிறோம். தேசத்திலே நமக்கு உள்ள பொறுப்பு என்ன, உறவு என்ன, அதை சிந்திக்க வேண்டும். நம்முடைய உறவு என்ன? நாம் ஒரு நல்ல ஒரு பிரஜையாக, சிட்டிசனாக நம்முடைய தேசத்திலே வாழ வேண்டும். அதே சமயத்தில் நம்முடைய பொறுப்புகள் என்ன? நம்முடைய தேசத்திற்காக நாம் ஜெபிக்க வேண்டும், அதற்காக பாடுபட வேண்டும். அதே சமயத்தில் தேசமும் நம்முடைய மக்களுக்காக பாடுபட வேண்டும், கரிசனையோடு நடத்த வேண்டும் என்பது அவளுடைய பொறுப்பாக காணப்படுகிறது. ஆகவே தான் உறவுகளுக்கும் பொறுப்புகளுக்கும் அங்கே இணைப்பு இருக்கிறது. உறவு இல்லாமல் பொறுப்புகள் இல்லை, பொறுப்புகள் இல்லாமல் அங்கு உறவுகள் இல்லை. ஆகவே 2 காரியங்களை நான் சொன்னேன். இந்த 3வது தியான வசனத்தில் புதிய உறவுகள் கிடைக்கிறது, புதிய பொறுப்புகள் கிடைக்கிறது. 3வது புதிய அறைகூவல்கள் கிடைக்கிறது. என்ன அறைகூவல்? அங்கே வேத வசனம் மிக தெளிவாய் சொல்கிறது, உடனே அந்நேரம் முதல் அந்த சீஷன் அவளை தன்னிடமாய் சேர்த்து கொண்டான். அந்நேரம் முதல், உடனே, அதனுடைய பொருள் என்ன? உடனடியாக அவன் சேர்த்து கொண்டான். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே இந்த வசனத்திலிருந்து வருகிற அறைகூவல் என்ன? கீழ்ப்படிய வேண்டும். அந்த கீழ்ப்படுதல் உடனடியான செயலாற்றத்திலே நாம் காணப்பட வேண்டும். அநேகர் கீழ்ப்படிவார்கள், உடனடியாக அவர்கள் செயல்படுவதில்லை. ஆனால் இவன் கீழ்ப்படிந்தான், உடனடியாக செயல்பட்டான். ஆகவே உறவுகள், கடமைகள், பொறுப்புகள் வரும்போது நாம் அந்த அறைகூவலை உடனடியாக ஏற்றுக்கொண்டு நாம் செயல்பட அழைக்கப்படுகிறோம். எத்தனை குடும்பங்களிலே தங்கள் பெற்றோர்களை கவனியாத பிள்ளைகள் உண்டு. எத்தனை குடும்பங்களிலே பிள்ளைகளை கவனியாத பெற்றோர்கள் உண்டு. ஆனால் நம்முடைய பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நாம் இந்த நாட்களில் செய்ய அழைக்கப்படுகிறோம். நமக்காக தங்களுடைய வாழ்க்கை இழந்து மெழுகுவர்த்தியை போல அழிந்து ஒளி கொடுத்த அந்த பெற்றோர்களுடைய முதிர் வயதிலே அவர்களை எண்ணி பார்க்க வேண்டும். அவர்களுக்காக நாம் பிரார்த்திக்க அழைக்கப்படுகிறோம். அருமையான என் சகோதரனே சகோதரிகளே, ஒரு நாள் ஒரு வயதான ஒரு தகப்பனை தன்னுடைய மகன் ஒரு அனாதை இல்லத்திற்கு அவரை சேர்க்க அழைத்து கொண்டு போனான். ஆகவே தகப்பனை பார்த்து சொன்னான், எனக்கும் என்னுடைய மனைவிக்கும் உங்களை வைக்க விருப்பம் உண்டு. ஆனால் உங்களுடைய முதிர் வயதின் போதாத குறை, என் மனைவியின் ஏற்றுக்கொள்ளாத தன்மையினாலே உங்களை என்னுடைய வீட்டிலே நிரந்தரமாய் வைக்க முடியவில்லை. ஒரு அநாத விடுதலை கொண்டு போய் சேர்க்க போகிறேன் என்று அழைத்து கொண்டு போனான். ஒரு தெருவை கடந்தார்கள். இன்னொரு தெருவை கடக்கும் பொழுது தகப்பன் குலுங்கி குலுங்கி அழுதான். எப்படியா இருந்தாலும் மகன் அல்லவா, மகனும் அழுதான். தகப்பனை மன்னித்து கொள்ளுங்கள், ஐயோ உங்களை கொண்டு போய் அனா விடுதலையில் சேர்க்க வேண்டிய நிர்பந்தம் வந்துவிட்டதே, கலங்காதிருங்கள் என்று சொல்லும்போது தகப்பன் சொன்னார், அதற்காக நான் அழவில்லை. ஒரு 40 ஆண்டுகளுக்கு முன்பாக உன் தாயினுடைய வார்த்தையை கேட்டு என் தகப்பனை இதே தெருவிலே அழைத்து போய் அனாதை விடுதியில் சேர்த்தேனே, அதே நிலைமை எனக்கு வந்துவிட்டதே என்று சொல்லி அழுதாராம். அருமையானவர்களே, எதை விதைக்கிறோமோ அதை அறுப்போம். ஆகவே தயவு செய்து சிந்தியுங்கள். உங்களுடைய ஜீவியத்தில் உங்களுடைய பெற்றோர்களுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்களை செய்ய முற்பட நீங்கள் ஆயத்தப்படுங்கள். நீங்கள் உங்கள் வாழ்க்கை துணையை நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம், உங்களுடைய உடையை நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம், உங்கள் சபையை நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம், நீங்கள் உங்கள் வேலையை நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம், நீங்கள் எந்த ஆலயத்துக்கு செல்ல வேண்டும் என்பதை கூட நீங்கள் தெரிந்து கொள்ளலாம்.
எந்த செய்தியை கேட்க வேண்டும் என்பதை கூட நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். யாருக்கு எவருக்கு காணிக்கைகளை அனுப்ப வேண்டும் என்பதை கூட நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். ஆனால் ஒன்றை தெரிந்து கொள்ள முடியாது என்று ஒரு பக்தன் எழுதுகிறார். அவர் என்ன எழுதுகிறார்? எந்த பெற்றோருடைய வாழ்க்கையில நீங்கள் பிறக்க வேண்டும் என்று ஆண்டவர் வைத்திருக்கிறாரோ அவர்கள் மத்தியில் தான் பிறக்க முடியுமே தவிர நீங்கள் பெற்றோர்களை தெரிந்து கொள்ள முடியாது என்று ஒருவர் எழுதுகிறார். உண்மைதானே? ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த பெற்றோர்கள் மனம் திரும்பினவர்களோ மனம் திரும்பாதவர்களோ, ஏற்றுக்கொண்டவர்களோ ஏற்றுக்கொள்ளாதவர்களோ, முதிர்ந்தவர்களோ முதியாதவர்களோ, அல்லது முதிர்ச்சி உள்ளவர்களோ முதிர்ச்சி இல்லாதவர்களோ யாராக இருந்தாலும் சரி, அப்படிப்பட்ட பெற்றோர்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்ய நீங்கள் அழைக்கப்படுகிறீர்கள். ஆகவே நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவானவர் அண்டையிலே வரும்போது புதிய உறவுகள் கிடைக்கிறது, புதிய பொறுப்புகள் கிடைக்கிறது. அந்த புதிய உறவுகளையும் பொறுப்புகளையும் உடனடியாக செயலாற்றக்கூடிய அந்த கீழ்ப்படுதல் உள்ள அறைகூவலை ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அருமையானவர்களே, இதை சிலர் இன்னொரு விதமாகவும் விவரித்து பேசுவது உண்டு. அதை அவர்களுடைய கருத்து, ஆனாலும் அந்த கருத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். சிலர் சொல்வார்கள், ஆண்டவர் சபையை ஒரு நாளும் கைவிடவில்லை, ஆண்டவர் சபையினுடைய மக்களையும் கைவிடவில்லை என்று சொல்வார்கள். உண்மைதான். ஆண்டவர் எவ்வாறு தாயையும் தன்னுடைய மகனையும் அவர் மறவாமல் ஒருவருக்கொருவர் அடைக்கல வைத்தாரோ, அதே போல திருச்சபையின் மக்களாகிய நாம், விசுவாசிகளாகிய நாம், ஊழியர்களாகிய நாம் ஒருவருக்கொருவர் நாம் பட்சமாக இருந்து ஒருவர் ஏற்றுக்கொண்டு ஒருவருக்காக ஒருவர் நாம் ஐக்கியத்தோடு வாழ்வதற்கு அழைக்கப்படுகிறோம். ஆகவே நம்முடைய ஆண்டவர் நல்ல அடைக்கலத்தை, நல்ல மாதிரியை வைத்துவிட்டு போனார். ஒருவேளை திக்கற்றவர்களுக்கும் தேவையுள்ள மக்களுக்கும் அடைக்கலம் கொடுக்கிற அந்த முன் மாதிரியாக இங்கே காணப்படுகிறது. மகனில்லாத தாய்க்கு ஒரு அடைக்கலம், ஒருவேளை போதகர் இல்லாத ஒரு சீடனுக்கு ஒரு அடைக்கலம். எவ்வளவு ஒரு நல்ல ஒரு மாதிரி பாருங்கள். ஆகவே தான் சிலுவையிலே ஆண்டவர் சொன்ன இந்த 3வது வசனமானது கரிசனையின் வசனமாக இருக்கிறது. ஒருவேளை கைவிடப்படுகிற வசனம் அல்ல, அல்லது நிந்திக்கிற வசனம் அல்ல, அல்லது கண்டனம் பண்ணுகிற வசனம் அல்ல, மன சோர்வை உண்டாக்குற வசனம் அல்ல. நம்பிக்கையில்லாத நிலையிலே சிலுவையில் நிற்கும்போது கூட உனக்கு புதிய உறவுகள் உண்டு, புதிய பொறுப்புகள் உண்டு, புதிய அறைகள் உண்டு என்பதை ஆண்டவர் சுட்டி காண்பிக்கிற ஒரு வசனமாக இதை கற்றுக்கொள்ள விரும்ப முடிகிறது. ஆகவே தான் அருமையானவர்களே, இந்த செய்தியை கண்டு கேட்டுக்கொண்டிருக்கிற என் சகோதரனே சகோதரிகளே, கலங்காதிருங்கள். நம்முடைய ஆண்டவர் நம்மை கைவிடவே இல்லை. நம்மை கைவிடாத ஆண்டவர் நம்மை நேசிப்பதற்கு அநேக கோடிக்கணக்கான மக்களை நம்மை சுற்றில் வைத்திருக்கிறார். ஆகவே நமக்கு அடைக்கலம் கொடுக்கிற ஆண்டவர் இருக்கிறார், அடைக்கலம் கொடுக்கிற மக்கள் இருக்கிறார்கள், அடைக்கலம் கொடுக்கிற கிறிஸ்து இருக்கிறார், அடைக்கலம் கொடுக்கிற ராஜாதி ராஜா இருக்கிறார் என்கிற நம்பிக்கையோடு, நம்பிக்கையற்ற நிலையில் இருக்கிற நீங்கள் வாருங்கள், ஆண்டவர் உங்களை நேசிப்பார். ஆகவே சிலுவை அண்டையிலே வந்தால் புதிய உறவுகள், சிலுவை அண்டையிலே வந்தால் புதிய பொறுப்புகள், சிலுவை அண்டையிலே வந்தால் புதிய உற்சாகத்தோடு உடனடியாய் கீழ்ப்படிய ஆண்டவர் நம்மை அன்போடு அழைக்கிறார். கொஞ்சம் உங்கள் கடந்த கால வாழ்வை சிந்தித்து பாருங்கள். யாருக்கு எவருக்கு ஆறுதலாயிருந்தீர்கள்? யாருக்கு எவர்களுக்கு கரிசனை இல்லாமல் போனீர்கள்? யாருக்கு எவர்களுக்கு ஆண்டவர் உணர்த்தும் போதும் உதவி செய்யாமல் போனீர்கள் என்பதை சிந்தித்து ஜெபிக்க கர்த்தர் அழைக்கிறார். பிரார்த்தனை செய்வோமா? ஜீவனுள்ள பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். எங்களோடு நீ தொடர்ந்து பேசும், எங்களோடு உம்முடைய வல்லமையான வார்த்தைகளை வெளிப்படுத்தும். உம்முடைய கிருபை எங்களோடு கூட இருக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பெரிய காரியங்களை செய்யும். சிலுவை அண்டையிலே வருகிற மக்களுக்கு புதிய உறவுகளையும் புதிய பொறுப்புகளையும் கொடுக்கிற தேவன் என்பதை அறிந்து கொண்டோம். அதை ஏற்றுக்கொண்டு செயல்படுகிற மக்களாக எங்களை மாற்றும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் செய்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். இயேசு நல்ல மேய்ப்பர், என்றும் என்னை காப்பார். இயேசு நல்ல மேய்ப்பர், என்றும் என்னை காப்பார். எனக்கு ஏதும் குறைவு இல்லை உலகிலே, எனக்கு ஒன்றும் குறைவு இல்லை உலகிலே. இயேசு நல்ல மேய்ப்பர், என்றும் என்னை காப்பார். இயேசு நல்ல மேய்ப்பர், என்றும் என்னை காப்பார். எனக்கு ஏதும் குறைவு இல்லை உலகிலே,
எனக்கு ஒன்றும் குறைவு இல்லை உலகிலே. புல்லுள்ள இடங்களில் மேய்த்திடுவார், நல்ல நீரோடை அண்டையிலே நடத்திடுவார். பசும் புல்லுள்ள இடங்களில் மேய்த்திடுவார், நல்ல நீரோடை அண்டையிலே நடத்திடுவார். அவர் நாமத்தின் நிமித்தம் என்றென்றும் என்னை நீதியின் பாதையில் நடத்திடுவார். அவர் நாமத்தின் நிமித்தம் என்றென்றும் என்னை நீதியின் பாதையில் நடத்திடுவார். இயேசு நல்ல மேய்ப்பர், என்றும் என்னை காப்பார். இயேசு நல்ல மேய்ப்பர், என்றும் என்னை காப்பார். எனக்கு ஏதும் குறைவு இல்லை உலகிலே, எனக்கு ஒன்றும் குறைவு இல்லை உலகிலே. மரண இருளின் பள்ளத்தாக்கில் நான் நடந்தாலும் பொல்லாப்பு ஐயோ என்று பயப்பட மாட்டேன். மரண இருளின் பள்ளத்தாக்கில் நான் நடந்தாலும் பொல்லாப்பு ஐயோ என்று பயப்பட மாட்டேன். கோலும் உண்டு தடியும் உண்டு என்னை தேற்றவே, கோலும் உண்டு தடியும் உண்டு என்னை தேற்றவே. துதிப்பாடல் ஒன்று பாடிடுவேன் உம்மை போற்றியே. இயேசு நல்ல மேய்ப்பர், என்றும் என்னை காப்பார். இயேசு நல்ல மேய்ப்பர், என்றும் என்னை காப்பார். எனக்கு ஏதும் குறைவு இல்லை உலகிலே, எனக்கு ஒன்றும் குறைவு இல்லை உலகிலே. பகைவர்க்கெதிரே ஒரு பந்தி, ஆனந்த தைலத்தால் அபிஷேகம், பாத்திரம் நிரம்பி வழிய ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். சத்திய வசனம் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் பங்கு பெற்றமைக்கு எமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவிக்கிறோம். இந்நிகழ்ச்சியில் தாங்கள் பெற்ற ஆசீர்வாத அனுபவங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். எமது முகவரி சத்திய வசனம், 21 வெங்கட்ராமன் தெரு, கமலா 2வது சாலை, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 625002, தென்னிந்தியா. தொலைபேசி எண் 0425323216, கைபேசி எண் 9452532316. எமது இமெயில் முகவரி info@sathiyavasanam.in.